ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். எஸ்பிஎஸ் முக்கோணம் சனாயில் வழங்கும் சிரிப்பிடா. இன்றைய முக்கிய செய்திகள். வங்கி கணக்கில் குறைந்தபட்சம் 5000 ரூபாய் வைப்பு தொகை இருக்க வேண்டும். வங்கி அதிரடி. நள்ளிரவில் போலீஸ் கெடுபிடி. டீ வியாபாரி புலம்பல். இன்று இரவு புஷ்பா புருஷனை கிராஸ்டாக் செய்து கடுப்பேற்றும் ஆர்ஜே ஆலாஜி. ரேஷன் கடைகளில் மார்ச் இறுதி வரை பருப்பு பாமாயில் சப்ளை இல்லை. அதாவது நம்ம கவர்மெண்ட் எது பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கும்டா. இதுல என்ன நியாயம் இருக்கு? அதாவது சம்மர் சீசன் வருது இல்ல, பருப்புலாம் சாப்பிட்டா கேஸ் ட்ரபிள் ஆயிராது. அதனால போய் மண்ணெண்ணெய் கேட்டேன், அதுவே இல்லைன்ட்டாங்களே. அட நான் போகும்போது கடையே இல்லைன்ட்டாங்க. உங்க ஏரியாலயா? ஆமா. தபால் அலுவலகங்களில் 50 ரூபாயில் சேமிப்பு கணக்கு தொடங்கும் புதிய திட்டம். அப்ப 400 ரூபா தான் 4 அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா? நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் பாத்தீங்களா? பேங்க்ல அந்த வரி இந்த வரி அது இதுன்னு எவ்வளவு ரூல்ஸ் போட்டீங்க பாத்தீங்களா? எங்க போஸ்ட் ஆபீஸ் கேம் பேக். எவ்வளவு வேணா காசு போட்டுக்கலாமா? 50 ரூபால இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாமா? வருஷத்துக்கு 500 ரூபாய் இருந்தா போதுமா ஒரு அக்கவுண்ட்ல இருப்பு தொகையா? போதுமா? அது இல்லாம வந்து வருஷத்துக்கு 4% வட்டி கொடுக்குறாங்களா? எஸ். அதனால நான் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல எடுத்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ஓகே, நான் தந்தி கொடுக்குறேன். அப்படியா? 11 வயதில் 12வது தேர்வை எழுதி ஹைதராபாத் மாணவன் சாதனை. 11 வயசுலவா? நான்லாம் 11 வயசுல ஏபிசிடி கூட எழுதல. நான்லாம் 11 வயசுல லவ் லெட்டரே எதுனா பாரு. அது தெரியும். அப்ப இவன் ஒரு 20-24 வயசுல என்ன எழுதுவான்? அநேகமா சாரி, நமக்கு தெரிஞ்ச படிப்புல அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏதோ எழுதுவான். வங்கிகளில் குறைந்தபட்சம் வைப்பு தொகை 5000 ரூபாய் இருக்க வேண்டும். அரசு வங்கி அதிரடி அறிவிப்பு. எம்மா 5000 ரூபாவா? எவ்வளோ பெரிய பணம். கொஞ்ச நாள் முன்னாடி தான் என்ன சொன்னாங்க, வெளிநாட்டில் இருக்கிற கருப்பணத்தெல்லாம் இந்தியாவுக்கு எடுத்துன்னு வர போறோம், அதனால எல்லாரும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற பழைய நோட்லாம் எடுத்துன்னு வந்து பேங்க்ல கொடுத்துருங்க, இப்போதைக்கு அதெல்லாம் செல்லாது. அப்புறம் அந்த காசுலாம் எடுக்கலான்னு பார்த்தா அதையும் நீங்க இப்போ எடுக்க முடியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுக்க முடியும்ட்டாங்க. அதாவது பரவாயில்ல. இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க ஒரு 150 ரூபாய்லாம் எடுப்போம், நீங்க வந்து பணம் போட்டாலும் சரி பணம் எடுத்தாலும் சரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி பல சேவை வரிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்தே மக்கள் இன்னும் வெளிவரல. அதுக்குள்ள வங்கியோட அதிரடி அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச வைப்பு தொகை 5000 ரூபாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கே ஒரு பர்சனல் லோன் வாங்கணும் போல இருக்கு. அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். ஓகே, இன்றைய விவாதத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க? இன்றைய விவாதத்துக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வங்கியினுடைய மேலாளர் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சமூக ஆர்வலர் வந்திருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம் சார். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாமானிய மக்கள் எங்களை மாதிரி பசங்களால ஒரு 500 ரூபா பேலன்ஸ் கூட பேங்க்ல வச்சுக்க முடியல. அப்படி இருக்கும்போது திடீர்னு 5000 ரூபாய் பேங்க்ல மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றீங்களே, இதை நாங்க என்ன எடுத்துக்கிறது சொல்லுங்க சார். இதை வந்து நீங்க தவறா எடுத்துக்கூடாது. என்ன தமாசா எடுத்துக்கணுமா சார்? நான் அதை சொல்லல சார். வேற எதை சொல்றீங்க? 5000 மினிமம் வந்து அக்கௌண்ட்ல இருக்கணும், இது கட்டாயம். அதெல்லாம் நாங்க டிவில பார்த்துட்டோம். திடீர்னு எதுக்கு இப்போ இப்படி ஒரு சட்டம் போட்டுறீங்க, அதை சொல்லுங்க முதல்ல. அது மட்டும் இல்லாம 5000 ரூபாயில கொஞ்சம் குறைஞ்சா கூட 1000 ரூபாய் ஃபைன் போடுவேன்னு சொல்லிக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய குற்றம். பாவம், அந்த 5000 ரூபாய்க்கே கஷ்டம், அதுல 1000 ரூபாய் ஃபைன்னா அவன் என்ன பண்ணுவான்? சார் இப்போ நீங்க போடுற அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்ல வந்து உழுது, என் பேங்க்ல உழுது. நாங்க வந்து ஏழைகளுக்காக நாங்க உதவுறோம். என்ன உதவுறீங்க நீங்க? ஏழைகளுக்காக. அப்ப 3 வேளை சாப்பிட வழி, அதாவது சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறவன் எப்படி ஒரு 5000 ரூபாய் நீங்க சொல்ற மாதிரி 2000 ரூபாய் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? அவன் எதுக்கு சார் கஷ்டப்படுறவன் வந்து அக்கௌண்ட் ஏன் சார் வச்சுக்கணும், பர்ஸ்ல வச்சுக்க சொல்லுங்க சார். நீங்க தானே 1 ரூபாய்க்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்க. உங்க பேங்க்ல தானே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் நீங்களே அதுல 5000 ரூபாய் மெயின்டைன் பண்ண எங்க போவாங்க மேடம்? இது கேக்குறேன். அதாவது இந்தியாவில் உள்ள எல்லாருமே 5000 ரூபாய் மெயின்டைன் பண்ணுமா? அதுல ஏதாவது சலுகைகள் இருக்கா? இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான். இவர் சொல்றத பார்த்தா இப்ப இருக்கிற ஏழைகள்லாம் இந்த மாதிரி பேங்க் மேனேஜரா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தற்கொலை பண்ணிக்கலாம். சரி மேடம், நான் ஒன்னு கேக்குறேன். இப்ப வந்து ஒரு 30 கோடி பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல. சரி, பேங்க் அக்கவுண்ட் உள்ளவங்க ஒரு 30 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. இப்ப ஒருத்தவங்க அக்கவுண்ட்ல 5000 இருக்கணும்னா 30 கோடி பேர் அக்கவுண்ட்ல எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. ஒரு நிமிஷம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நீங்க ஒரு 10 பேர்ல விடு, நான் எண்ணிக்கிறேன். 20. நீங்க ஒரு 10 பேர்ல விடு. கால்ல சேர்த்து 20 விடுவேன்.